குற்றால அருவிகளிலேயே மிகவும் பழமையானது இந்த பழைய குற்றாலம். ஆங்கிலேயர் ஆட்சி செய்த காலத்தில் இங்கு அவர்களுக்கு மட்டும்தான் குளிக்க அனுமதி இருப்பதாக கூறப்படுகிறது. அதன்பின் இந்திய சுதந்திர போராட்டத்தின் போது நம் நாட்டு உயர் அதிகாரிகள் மட்டும் அனுமதிக்கப்பட்டனராம். ஆனால் பெண்கள் குளிப்பதற்கு அனுமதிக்கப்படவில்லை. பின்னர் நம் நாடு சுதந்திரம் அடைந்த பின்புதான் பொதுமக்கள் அனைவரும் அனுமதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. புலி அருவியில் மிகவும் அருமையாக தண்ணீர் கொட்டுகிறது. ஆனால் இந்த அருவி மற்ற அருவிகளைப் போல் பிரம்மாண்டமாக இருக்காது. ஏனென்றால் இந்த அருவியின் உயரம் 10 அடி மட்டும்தான். அதனால் மக்கள் இந்த அருவியை அதிகமாக விரும்புவதில்லை. இந்த அருவியில் ஒரு காலத்தில் புலிகள் வந்து தண்ணீர் குடித்து சென்றதால் இதற்கு புலி அருவி என்று பெயர் வந்தது. இந்த அருவி மெயின் அருவியில் இருந்து பழைய குற்றாலம் செல்லும் வழியில் உள்ளது. பேரருவி, இதை ஆங்கிலத்தில் மெயின் ஃபால்ஸ் என்று அழைக்கின்றனர். இந்த அருவியில் அனைத்து அருவிகளை விட விசாலமாக தண்ணீர் கொட்டுவதால் இதை பேரருவி என்று அழைக்கின்றனர். இந்த அருவியின் அருகில் 7ஆம் நூற்றாண்டில் சேர சோழர்களால் கட்டப்பட்ட திருக்குற்றாலீஸ்வரநாதர் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் சிறப்பை நமக்கு திரு சுடலைமுத்து சித்திர சபை பொருளாளர் அவர்கள் கூறுகிறார். குற்றாலம் 2000 ஆண்டுக்கு முன்னாடி குற்றாலம் கோவில் பெருமாள் கோயிலாகவும், அச்சமயத்தில் கைலாயத்தில் சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த காலகட்டத்தில் சிவபெருமான் அகசிய மகாரிஷியை கூப்பிட்டு, நீங்கள் தென்போதிக்கு போங்க, என்னுடைய திருமண காட்சியை தென்போதியில் உங்களுக்கு நான் காட்டுகிறேன் என்று அகசியருக்கு வாக்கு கொடுத்து அவர் அகசியர் வந்தது திரிகூட மலை, குற்றால மலை தான். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்து சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், காணவர்கள் வழியறிந்து வானவரை அழைப்பார், கவன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பார், தேனருவியும் திரையெலும்பி வானில் வழி ஒழுகும், செங்கதிரோன் பரிக்காலும் தேர்காலும் வழுகும், கூந்தலிடை பிறைமுடித்த வேணி அலங்காரர், குற்றால மலையே எங்கள் திரிகூட மலையினர். குற்றால மலை தான் திரிகூட மலை. இந்த மலைக்கு தான் அகஸ்தியர் கையில் கொண்டு அந்த கமண்டலத்தை வச்சார். அதனால இந்த நீர்வீழ்ச்சி மக்கள் எல்லாரும் இறையாண்மை அணிவிக்கும். நேராக அந்த கமண்டலத்தை வச்சுட்டு குற்றாலம் கோயிலுக்கு வந்தார். இவரவே உள்ளே வரப்படானாங்க குற்றாலம் கோயிலில். ஏன்னா குற்றாலம் கோயில் வைஷ்ணவ தலமாக இருந்த கோயில். அக்காலகட்டத்தில் மறுநாள் இளஞ்சி முருகன் கோயிலில் போய் 2 நாள் அகஸ்தியர் வெள்ள மணல சிவலிங்கத்தை வடிவமைச்சு தவம் பண்ணி அங்கே இருவுலக நாயகற்ற வரம் பெற்று ராமத்தை போட்டு வந்து குற்றாலம் கோயிலுக்குள்ளே போய் பெருமாளை சிவனா மாற்றி திருமண காட்சி பார்த்தார். சிற்றருவி, இந்த அருவி மெயின் அருவியின் மேலே உள்ளது. இதற்கு தனியாக வழிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதில் ஆண்களும் பெண்களும் தனித்தனியாக குளிப்பதற்கு வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கு கட்டணம் வசூலிக்கின்றனர். செண்பகாதேவி அருவி, இந்த அருவி சிற்றருவியில் இருந்து மேல் 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இங்கே செண்பகாதேவி அருவிக்கு செல்வதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்னரே படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கே செண்பகாதேவி மரங்களும் செண்பகாதேவி அம்மன் இருப்பதால் இது செண்பகாதேவி அருவி என அழைக்கப்படுகிறது. முழு பௌர்ணமி அன்று மக்கள் செண்பகாதேவி அம்மன் கோவிலுக்கு வருகிறார்கள். இந்த அருவியில் இருந்துதான் மெயின் அருவி, சிற்றருவி, புலி அருவி ஆகியவற்றிற்கு தண்ணீர் செல்கிறது. தேனருவி, செண்பகாதேவி அருவிற்கு மேலே 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது தேனருவி. இங்கு அதிகமாக தேன்கோடுகள் இருப்பதால் இது தேனருவி எனப்படுகிறது. இங்கிருந்துதான் அனைத்து அருவிகளுக்கும் தண்ணீர் செல்கிறது. பாலருவி, இந்த அருவி கேரள மாநிலத்தில் இருக்கிறது. இங்கிருந்துதான் குற்றாலத்திற்கு தண்ணீர் வருகிறது. ஐந்தருவி,
மேலிருந்து வரும் தண்ணீர் 5 பிளவுகளில் விழுவதால் இது ஐந்தருவி எனப்படுகிறது. இங்கு மிகவும் குளுமையாகவும் பூச்சிகள் அதிகமாக நிறைந்திருப்பதாலும் இந்த பூச்சிகளின் ஒருவித இரைச்சல் ஒருவித அனுபவத்தை தருகிறது. இங்குள்ள கடைகளில் எங்கும் கிடைக்காத அரிய வகை பழங்கள் கிடைக்கிறது. இதன் அருகில்தான் பழத்தோட்ட அருவி அமைந்துள்ளது. இங்கு அரிய வகை பழங்கள் அதிகமாக கிடைப்பதால் இங்கு பொதுமக்களுக்கு அனுமதி கிடையாது. இங்கு விஐபிகளுக்கு மட்டும் அனுமதி இருப்பதால் இது விஐபி அருவி என்றும் அழைக்கப்படுகிறது. ஆனால் இப்போது இந்த அருவிக்கு அனுமதி கிடையாது என தகவல் பலகை அமைக்கப்பட்டுள்ளது. பார்த்ததுக்கு இந்த சித்திர சபையில் ஆனந்த திரிபுரா தாண்டவ ஆடுதார் சிவபெருமான். இந்த சித்திர சபையில் மூலிகை ஓவியத்தில் 5 சபை: திருவலங்காடு ரத்தன சபை, சிதம்பரம் கனக சபை, மதுரை வெள்ளி சபை, திருநெல்வேலி தாமிர சபை, குற்றாலம் சித்திர சபை. இந்த சித்திர சபையில் திரிபுரா தாண்டவ ஆடுதார் சிவபெருமான். அகசியர் பார்த்து பெருமகிழ்ச்சி அடைதார். அக்காலகட்டத்தில் இந்த குற்றாலம் அருவியில் திருஞான சம்பந்தர் சோழ நாட்டிலிருந்து வந்து இந்த அருவியில் முதல்ல அவர் தான் நீராடினார். நீராடி விட்டு இந்த குற்றாலம் கோயிலை பற்றி பதிப்பகம் பாடியிருக்கார். வம்பார் குன்றம் நீடு உயிர் சாரல் வளர் வேங்கை கொம்பார் சோலை கோல வண்டி இசை செய்யால் குற்றாலம் அம்பா நெய்யனோடு ஆடல் அமர்ந்தான் அலர்கொன்றை நம்மால் மேய நன்னகர் போனும் நமரக்கால்னார். உயரமான அறிவிலிருந்து சாரல் விழுதுப்பா. இந்த தூருக்குள்ள தான் குற்றாலேஸ்வரர் இருக்காரு. இந்த சுற்றத்தாரில் வந்து வழிபடுங்கினார். மலை சிவன், அருவி அம்மன், அதுதான் நம்ம குற்றாலத்தில் அருள் கொடுக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குற்றால அருவியில் குளித்தால் பூர்வ ஜென்ம பலன் உண்டு. மலை சிவன், அருவி அம்மன், இதில் குளித்த உடனே சுவாமியும் அம்மனையும் நம்ம உடம்போட சக்தி ஏறுது. இதுதான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் இந்த குற்றாலம் கோயிலில் நீங்கள் தரிசனம் பண்ணிங்கன்னா பூர்வ ஜென்ம பலனும் உண்டு. இந்த குற்றாலம் 2000 ஆண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வர்ணிக்க முடியாத பூஞ்சோலை, கொம்பார் பூஞ்சோலை குறும்பலா மேவிய கொல்லூற்ற அண்ணல் நம்மால் அடிபரவும் யான்மறையான் யான சம்பந்தன் சொன்ன இன்பாய பாடல்கள் அவை 10ம் நல்லார் விரும்பி கேட்பார் தம்மால் தீயவனைகள் போகலும் நல்வினைகள் தளர்வான். கொம்பாறு பூஞ்சோலையா இந்த குற்றால வர்ணிக்க முடியாத பூஞ்சோலையா. இந்த வர்ணிக்க முடியாத பூஞ்சோலையில் சிவனடியாரெல்லாம் உத்திராட்சம் போட்டு நெத்தி நிறைய திருநாரை பூசி இந்த மாடை வீதியெல்லாம் சுற்றிட்டு வராங்க இந்த குற்றாலரை பார்க்குறது. அதே மாதிரி நம்மளையும் இந்த ஈஸ்வரன் வந்து பாருங்கள், உங்கள் தீயவனைகள் அகன்றும் நல்வினை உடனே கிடைக்கும்.